அடுத்ததாவது நம்ம பார்க்க போகிறது வஜ்ராசனம், தண்டர்போல்ட் போஸ், சிட்டிங் பொசிஷன். உங்களோட கால்களை ரெண்டும் முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி உங்களோட வலது காலை ஃபோல்ட் பண்ணுங்க. அடுத்ததாவது உங்களோட இடது காலை ஃபோல்ட் பண்ணணும். உங்களோட ஸ்பைன், நெக், ஹெட் நேர்கோட்டில் இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக. உங்களோட ரெண்டு கைகளையும் உங்களோட நீஸில் வச்சுக்கோங்க. Spine should be straight. கண்களை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் ஒரு நார்மல் ப்ரீத் பண்ணலாம். நீங்கள் இதில் எந்த ப்ரீத்திங் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக மூச்சை இழுத்து மூச்சை வெளியில் விடணும். இந்த ஆசனம் பண்ணுறதுனால உங்களோட மைண்ட் காம் ஆகும், ரிலாக்ஸ் ஆகலாம், ஸ்ட்ரெஸ்லேருந்து ஃப்ரீ ஆகலாம். உங்களோட டைஜஷன் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரிலாக்ஸ், ஓப்பன் யுவர் ஐஸ். இதில் நீங்கள் கண்டினியூஸாக உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கும் அவங்களால எவ்வளோ நேரம், எவ்வளோ செகண்ட்ஸ் உங்களால் இந்த போஸ்டரில் ஹோல்ட் பண்ண முடியுமோ நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரிலீஸ். ரிலாக்ஸ். அடுத்ததாவது நம்ம பார்க்க போகிறது மேரு வக்ராசனம், சிட்டிங் ஸ்பைனல் ட்விஸ்ட். உங்களோட ரெண்டு கால்களையும் முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்களோட வலது காலை மெதுவாக ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணி ஆப்போசிட் சைட் கொண்டு வரணும் லெக்கை. எஸ். உங்களோட ரெண்டு கைகளையும் எந்த சைடு உங்கள் காலை ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைடு கொண்டு போகணும். கொண்டு போய் உங்களோட ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணி பின்புறமாக நீங்கள் பார்க்கணும். இந்த பொசிஷனில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம். உங்களால் எவ்வளோ தூரம் உங்களால் ட்விஸ்ட் பண்ண முடியுமோ ட்விஸ்ட் பண்ணலாம். இதில் உங்களோட ஸ்பைன் நல்லா ட்விஸ்ட் ஆகும், உங்களோட செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், ஒரு ஃப்ரீ ப்ரீத்திங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த போஸ்டரில் 5 to 10 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ மெதுவாக உங்களோட கால்களை நார்மல் பொசிஷனுக்கு மூச்சை இழுத்துக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஸ்ட்ரெச் யுவர் லெக். இதே ஆப்போசிட் சைட் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட இடது காலை ஃபோல்ட் பண்ணுங்க. கைகளை ரெண்டும் இடது சைடாக கொண்டு வாங்க. உங்களோட பாடியை ட்விஸ்ட் பண்ணுங்க. மூச்சை வெளியில் விட்டுட்டே ட்விஸ்ட் பண்ணணும். இந்த போஸ்டரில் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக மூச்சை இழுத்துக்கிட்டே உங்களோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்போ அடுத்ததாவது நம்ம பார்க்க போகிறது புஜங்காசனம், கோப்ரா போஸ். இதில் நீங்கள் ப்ரோன் பொசிஷனில் இருக்கணும். உங்களோட வயிற்று பகுதி சைடு நீங்கள் படுக்கணும். கால்களை ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களோட கைகளை ரெண்டும் உங்களோட செஸ்ட் ரீஜியனுக்கு கொண்டு வாங்க. உங்களோட சின் ஃப்ளோரில் டச் ஆகணும். அர்த்த சக்கராசனம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த புஜங்காசனம்லையும் உங்களோட செஸ்ட் ரீஜியன் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். மெதுவாக உங்களோட தலை
கழுத்து, தோள்பட்டை, செஸ்ட் ரீஜியன் மெதுவாக ரைஸ் பண்ணி மேலே பார்க்கணும். நல்லா மூச்சு இழுத்துட்டே இந்த போஸ்டரில் ஹோல்ட் பண்ணுங்க. 5 to 10 செகண்ட்ஸ். உங்களோட செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால நல்ல ஆக்சிஜன் கன்சப்ஷன் இருக்கும். there will be a free flow of பிராண சக்தி. இப்போ மெதுவாக உங்களோட ஸ்பைன் ரிலீஸ் பண்ணுங்க. bring your chest down. மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே மெதுவாக உங்களோட லையிங் பொசிஷனுக்கு வாங்க. ரிலாக்ஸ். இதை வந்து நீங்கள் 5 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த போஸ்டர்லேருந்து அடுத்தது நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷன் போஸ்டருக்கு போக போகிறீங்க. அதுக்கு பேர் தான் மக்கராசனம், crocodile போஸ். உங்களோட கைகள் ரெண்டுமே உங்களோட தலைப்பகுதிக்கு கொண்டு வாங்க. உங்களோட நெற்றி பகுதியை வந்து உங்களோட கைகள் மேலே வைத்து கொள்ளுங்கள். கால்களை ரெண்டும் அகட்ட வேண்டும். இந்த பொசிஷனில் ஒரு நார்மல் பிரீத், ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ் பிரீத் பண்ணலாம். உங்களோட மைண்ட் காம் ஆகும். யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் தி டென்ஷன். இந்த crocodile போஸ் பண்ணுறதுனால உங்களோட பிபி கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். இதில் நீங்கள் வந்து ஒரு 2 to 3 minutes இந்த போஸ்டரில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து அந்த புள்ளிகளில் 5 புள்ளிகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு புள்ளியாக வந்து இப்போ டெமோ பார்க்கலாம். நீங்கள் நான் இப்போ டெமோவில் வந்து 2 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து பாயிண்ட்டு சொல்லி கொடுத்து அந்த பாயிண்ட்டை வந்து செஞ்சு காமிப்பாங்க. பட் நீங்கள் இதை பார்த்துட்டு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி நீங்கள் செய்யணும் அப்படின்றது தேவை கிடையாது. அதை நீங்களே தானாகவே நாமே செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த 5 புள்ளிகள் டெமோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு புள்ளி வந்து LI4, அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் 4 அப்படின்னு சொல்கிறது. இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனை எப்படி லொக்கேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருவிரலும் 2வது விரலையும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதில் முடிகிற இடத்துல ஒரு மேடு பகுதி தெரியும். அந்த மேடான பகுதியை தான் நம்ம வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் 4 அப்படின்றது சொல்கிறது. இந்த பாயிண்ட் வந்து இருக்கிறதுலையே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த பாயிண்ட் டைரெக்டாக நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இது மெயின் கேட் என்ட்ரினே சொல்லலாம். ஏன்னா நம்ம தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில் இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனு ஏதாவது இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக இந்த மெயின் கேட் பாயிண்ட்டை நம்ம வந்து தூண்டப்படுறதுனால அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து சீராக வந்து போகிறதுக்கு வழிவகுக்கும். இந்த LI4 வந்து மெயினாக வந்து ஒரு டிஸ்டல் பாயிண்ட்டாகவும் நல்லா வேலை செய்யுது. அதேமாதிரி ரிமோட் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா தூரமாக இருக்கக்கூடிய புள்ளிகளை சரிப்படுத்துறதுனால அப்பர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து நம்ம எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுனால அது வந்து நல்ல ஒரு மருத்துவ ரீதியாக நல்ல பலனை கொடுக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு புள்ளி LI4. இந்த புள்ளியில் வந்து லொக்கேட் பண்ணதுக்கப்புறமா அதை மெதுவாக வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த ப்ரெஷர் வந்து அப் அண்ட் டவுன், மேலே கீழே மெதுவாக அழுத்தம் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அதை மெதுவாக அப்படியே ரொட்டேட் பண்ணலாம், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ரொம்ப டீப்பாக ப்ரெஷர் கொடுத்தாலும் சம்டைம்ஸ் வந்து அது ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த பாயிண்ட் டச் பண்ணாலே நமக்கு ஒரு சின்ன ஒரு பெயின், லைட்டாக பெயின் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதுதான் கரெக்டான பாயிண்ட்டு. பட் அந்த பாயிண்டில் ப்ரெஷர் கொடுக்குறப்போ உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறமா நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து 2வது பாயிண்ட் வந்து லங் 10, அதாவது உள்ளங்கையில்
பெருவிரல் முடிகிற இடத்துல மணிக்கட்டுக்கு உள்பக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் பாமார் ஆஸ்பெக்டில் சைடில் இருக்கக்கூடியது லங் 10. ஸோ அந்த மேடு பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளியை அழுத்தம் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஹீட்டிங் எஃபெக்ட் கிடைக்குது. அது லங் 10 வந்து ஃபயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது டைரக்ட் பாயிண்ட், நம்ம நுரையீரலுக்கு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்ட் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சோர் த்ரோட்டு, கோல்டு, இருமல், சளி அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் இந்த பாயிண்ட்டை கொடுக்கறதுனால அது வந்து சரிப்படுத்த முடியும். இது வந்து லங் 10 அப்படின்றது. அடுத்த 3வது பாயிண்ட் வந்து லங் 7, நுரையீரலுக்கு உண்டான பாயிண்ட்டு. ஸோ லங் 7 அப்படின்றது நம்ம மணிக்கட்டு ரேகையிலிருந்து 1.5 சுன் கொஞ்சம் தள்ளி பெருவிரல் பக்கமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை தான் லங் 7 அப்படின்னு சொல்லுவோம். இந்த லங் 7 வந்து டைரக்டாகவே நுரையீரலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய பாயிண்ட்டு. யூஸ்வலாக வந்து பிரெத்லெஸ்னஸ் வரும். நம்ம இந்த COVID-19 ஏதோ பாசிட்டிவ் கேஸ் இருந்ததுன்னா மூச்சு திணறல் இருக்கும், காஃப் இருக்கும், இருமல் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல், மூச்சு எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நுரையீரலுக்கு போகக்கூடிய எனர்ஜி வந்து பேலன்ஸ் பண்ணி ஆக்சிஜன் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட்டும் அதே மாதிரி கொடுக்கலாம். இது வந்து லங் 7 அப்படின்னு சொல்கிறது. அடுத்த பாயிண்ட் வந்து 4வது பாயிண்ட் வந்து LI11, லார்ஜ் இன்டெஸ்டைன் 11. இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து கையை மடக்கி தோள்பட்டை மேலே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்போ ரீஜனில் அந்த 2 மணிக்கட்டுமே முடிகிற இடத்துல எல்போ ரீஜன் க்ரீஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. இதுதான் வந்து LI11 சொல்கிறது. இந்த LI11 வந்து ரொம்ப ஈஸியாக காமன் பாயிண்ட்டு, பட் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இது வந்து ஹோமியோஸ்டாட்டிக் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது. இன்டர்னல் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். யூஸ்வலாக இந்த கோவிட் கேசஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஃபீவர் இருக்கும், சோர் த்ரோட் இருக்கும். ஸோ அப்போ இந்த இன்டர்னல் பாடி டெம்பரேச்சரை சரிப்படுத்துறது மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைக்குது. ஸோ இது வந்து LI11 அப்படின்னு சொல்கிறது. இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் லங்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு யோசிக்கலாம். நிறைய தடவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போது ஏதாவது வயிறு அப்செட் ஆச்சுன்னா உடனே நம்ம மூச்சில் தான் சிரமம் இருக்கும். அப்போ மூச்சு எடுத்து விடுறதில்ல சிரமம் இருக்கும், ஷாலோ ப்ரீதிங் இருக்கும். இந்த அக்குபங்க்சர் பிரகாரம் லங்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் ஜோடி உறுப்புகள், இந்த 2 ஒன்றோட ஒன்று இணைஞ்சிட்ருக்கும். இதில் ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சியோ இல்லை எக்ஸஸோ இருந்தால் அப்போ நோய் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து தாக்கும். அடுத்த புள்ளி வந்து 5வது புள்ளி வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் 20ன்னு சொல்கிறது. அதாவது மூக்கு துவாரம் முடிகிற இடத்துல 2 பக்கமே இருக்க அந்த புள்ளி லார்ஜ் இன்டெஸ்டைன் 20 ஆலானெசைன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இது மெயினாக எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்க. அதாவது சிம்டமே இருக்காது, பட் வைரஸ் தொற்று வந்து நம்ம உடம்புல வந்து உள்ளே என்ட்ரி ஆகிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்மெல் தெரியாது, உணவு எடுத்துக்கக்கூடிய ஸ்மெல் தெரியாது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட் தெரியாது, எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியாது, காரம், புளிப்பு, இனிப்பு அந்த மாதிரி சுவையே தெரியாது. ஸோ டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மரத்து போன மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் வந்து பெஸ்ட்டு பாயிண்ட், இந்த LI20. இது முகத்தில் நமக்கு நாமே கொடுத்துக்கலாம். இட்ஸ் வெரி பெஸ்ட்டு பாயிண்ட். அதே நேரத்தில் நல்லா பசியும் எடுக்கும். உங்களுக்கு கோல்டு, சைனஸு, தும்மல் அண்டு நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன், மூக்கு அடப்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட் இது வந்து LI20.
ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் டெமோ பார்த்துருப்பீங்க. இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸு, இந்த 5 புள்ளிகளை வந்து நம்ம தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி எனர்ஜியை பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம், சமநிலையில் வச்சுக்கலாம். ஸோ இந்த புள்ளிகள் வந்து இப்போ டெமோ காமிச்சது வந்து 2 பேர் வச்சு செஞ்சோம். நீங்கள் இதை தன்னந்தனியாகவே நமக்கு நாமே இதை கொடுத்து நம்ம வந்து நோயற்ற வாழ்வை பெறலாம். ஸோ எல்லாரும் வந்து இந்த புள்ளிகளை அழுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ.